கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு புதிய சிக்கல் ஒன்றும் அளித்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். கடந்த நவம்பர் 15ஆம் தேதி 10 IPL அணிகளும் தாங்கள் தக்க வைத்த விடுவித்த வீரர்களின் பட்டியலை வெளியிட்டன. அந்த வகையில் கொல்கத்தா அணி ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர் என தங்களின் டாப் வீரர்களை கழட்டிவிட்டுள்ளது. இதன் மூலம் கைவசம் 64.3 கோடி ரூபாய் அந்த அணியிடம் இருக்கிறது. இதேபோல சென்னையின் கைவசம் 43.4 கோடி ரூபாய் உள்ளது. மினி ஏலத்தில் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை அனைத்து அணிகளும் குறிவைக்கலாம் என தெரிகிறது. காயம் காரணமாக மெகா ஏலத்தில் அவர் பங்கு பெறவில்லை. இதன் காரணமாகத்தான் தற்போது மினி ஏலத்திற்கு வந்திருக்கிறார். சென்னை அணி 16வை கழட்டிவிட்டதற்கு முக்கிய காரணமே கிரீனை வாங்க பணம் வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் மெகா ஏலத்தில் குறைந்த தொகையுடன் வந்த கொல்கத்தா அதற்கு நேர்மாறாக தற்போது அதிக தொகையுடன் களத்தில் குதிக்கிறது. இதன் காரணமாக 25 கோடி ரூபாய் கொடுத்தாவது கிரீனை அவர்களால் வாங்க முடியும். ஆனால் சென்னை அணி அந்த அளவுக்கு செல்லாது. குறைந்தது 5 வீரர்களையாவது வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் அவர்களால் பெரிய தொகையை செலவு செய்யவும் முடியாது. எனவே கிரீன் நிச்சயம் கொல்கத்தா அணிக்கு தான் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் CSK அணியின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் தற்போது வீணாகி இருக்கின்றன. எனவே ஏலத்தில் சென்னை என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.